எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனா நீங்க தூங்க கூடாது. உங்க மண்டைக்குள்ள மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம், அடுத்து என்ன நல்ல திட்டத்தை கொண்டு வரலாம், இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாலியல் வன்கொடுமை கூட நடக்க கூடாது. அதை எப்படி தடுக்கலாம்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏழைங்களை எப்படி எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரலாம்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க செய்ய மாட்டீங்கல்ல. அப்படி ஒரு வேளை நீங்க தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கனவுல கூட வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். புன்னவனத்தினிலே பெடக்குயில் கூவையிலே என்னடி வாய்ஸ் இது? உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். தம்பி விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் முதல் முறையாக பங்கெடுத்து ரொம்ப பிரமாதமாக எல்லா விஷயங்களையும் கையாண்டிருக்கீங்க, மக்களை கையாண்டிருக்கீங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. நீலாம்பரி முதல் வண்டர் விமன் வரைக்கும் குரல்லையே அசத்துற ஒரு பெண்மணியை தான் நம்ம வந்து இந்த ஷோக்கு வெல்கம் பண்ண போறோம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க இந்த ஷோல வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நிறைய வாய்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு மூவில பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள குரல் கொடுத்தது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. ஸோ நான் போய் உங்களோட ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணும்போது சார் இவங்க தான் கொடுத்ததா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது உங்களோட லைஃப் டப்பிங்ல? ஆல் குட், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. அதாவது ஏஐயோட ஆக்கிரமிப்பு முழுசா வராத வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நாங்க ஹாப்பியா இருப்போம். ஹாப்பியா இருக்கீங்க. சூப்பர் மேம். இப்போ என்ன ஒரு கேம் செக்மெண்ட். நான் ஒரு நேம்ஸ் நீங்க கொடுத்த வாய்ஸ்லயே வந்து நேம் சொல்லுவேன். நீங்க சடனா அப்படியே மாத்திட்டே இருக்கணும். ரைட், ஓகேவா? ஓகே. நீலாம்பரி. நீலாம்பரினா நான் நீலாம்பரிக்கு வாய்ஸ் கொடுக்கல. அவங்களுக்கு இது வந்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணனுக்கு படங்கள்ல பேசியிருக்கேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டிவி சீரியலுக்கு எல்லாமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் வந்து நீலாம்பரி கேரக்டருக்கு நான் இப்போ இண்டஸ்ட்ரியிலே வரல. ஓகே. பட் வந்து அந்த வாய்ஸ்னா ஓகே. நீலாம்பரி வாய்ஸ்ல நீ பேசணும் சொல்ற. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீலாம்பரியிலே பேசினது நான் இல்லை, அது அவங்களோட வாய்ஸ். அது புரியாம நீலாம்பரின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவியா? நான் நீலாம்பரிக்கு பேசல, ரம்யா கிருஷ்ணனுக்கு பேசியிருக்கேன். அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு பேசியிருக்கேன், படங்கள்ல பேசியிருக்கேன். காதல் கொண்டு. ஹாய், என் பேர் திவ்யா. உன் பேர் என்ன? ஓ, பத்மிஜாவா? காஃபி சாப்பிடலான்னு சொன்னேன்ல, ஆனா டைம் ஆயிடுச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் காஃபி சாப்பிடணுமா? அதுவும் இப்பவே சாப்பிடணுமா? காலையில் எந்திரிச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்லணும். ஸ்டூடியோல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டீங்களான்னு கேட்டேல்ல. அப்ப உனக்கு தெரிய வேண்டாம் இவ்வளவு டிராபிக் இருக்கும், நான் எப்படி வருவேன்னு நீ தெரிய வேண்டாம்? வண்டர் விமன். உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லாத்தையும் மீறி போறவதான் உலகத்துல சாதிக்கிறா. ஸ்பைடர்மேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க பார், நீ இங்க இருந்து அங்க தாவற, அங்க இருந்து இங்க தாவறன்னு அதுக்காக எல்லாம் நாள் கிடையாது, புரியுதா? மிக்கி மவுஸ். ஹாய், என்ன திடீர்னு வந்து மிக்கி மவுஸ், அங்க பார்த்து ஸ்பைடர்மேன் சொல்றே, திடீர்னு வல்லவன் ரீமாசன் சொல்றே, அங்க நான் டக்குனு அப்படியே தாவி பார்த்தா என்ன சொன்ன? மிக்கி மவுஸா? இது மிக்கி மவுஸ் இல்ல, மிக்கி மவுஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் மினி மவுஸ். யாரு? மினி. தப்பா சொல்லக்கூடாது. ஓகே. டோரி. ஹாய், டோரி. ஓ, டோரி. கருப்பா. இதன் பேர் பத்தி பேசும்போது டோரி பத்தி பேசாம இருந்தா எப்படி? தெய்வ குத்தம் ஆயிடாது? கருப்பு வந்து அடிச்சிடாது? நோ, கருப்பு நமக்கு பாதுகாப்பா இருக்கும். டோரிக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கும். சரியா? ஓ, டோரி பத்தி பேச சொன்னேன்ல, வேல் மாதிரி கூட நான் பேசுவேன். கேக்குறியா? இப்ப பேசிட்டு இருக்கிறது வேல் ஃபிஷ் வாய்ஸ். ஓ, என்னவோ முகம் இப்படி மாறுது. கமல் சார் வாய்ஸ்லாம் நீங்க டைப் பண்ணிருக்கீங்க. வாய்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். சோ அத ஒரு பாட்டா பாடிடலாமா சார் வாய்ஸ்ல? ஓ, ஷூர், கண்டிப்பா. பனிக்காலத்தில் நான் வாடினான், உன் பார்வைதான் என் போர்வையோ, நான் குளிர் காய்கிறேன்,
அதற்காகத்தான் மடி சாய்கிறேன். இன்னொரு சாங் என்ன சாங்? ஓகே. புன்னவனத்தினிலே பெடக்குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குது உண்மையிலேயே வந்துட்டு. தேங்க்யூ. இப்போ வந்து லாஸ்ட் செக்மெண்ட் வந்தாச்சு. ஆ, உங்களுக்கு ஒரு டாஸ்க், பெரிய ஒரு அதாவது ட்விஸ்டுக்குள்ள ட்விஸ்டா விவேக் சார் சொல்ற மாதிரி டாஸ்க்குள்ள ஆரம்பத்துல இருந்தே எனக்கு டாஸ்காக தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா நீங்க எந்த வயசுனாலும் எடுத்துக்கலாம். ஆடியன்ஸ் கிட்ட Okay. நான் வந்து கமெண்ட்ஸ்ல ஏடா கூடமா திட்டு வாங்காம இருந்தா பரவாயில்ல. ஓகே. சோ அது Okay. வரைக்கும் நீங்க வேற வந்து I விஜய் accept your சார் task. ஃபேன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரு? விஜய் சாரோட பெரிய ஃபேன் கேள்விப்பட்டேன். இல்ல நீ பரவாயில்ல. இந்த நீ சொன்னாலும் ஓகே. எனக்கு விஜய் சாரோட படங்கள் பிடிக்கும். Okay. பட் வந்து ஐ எம் a very die hard fan of கமல் சார். கமல் சாரோட பயங்கரமான ஒரு ரசிகை. Okay. சினிமானா கமல் சார், கமல் சார்னா சினிமா. அதை தாண்டி பட் வந்து பாலிடிக்ஸ் விஷயத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு Okay. ஒரு சினிமா பர்சனா எனக்கு வந்து கமல் சாரோட டை ஹார்ட் ஃபேன். விஜய் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து விஜய் அப்படின்னு சொல்றத விட முன்னாடி வந்து நான் ஒரு என்னோட கோ ஆர்டிஸ்ட் எங்களோட ஃபீல்ட் ஆர்டிஸ்ட் போது விஜய் 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 சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சிஎம் சார் கண்டிப்பா. நம்ம சிஎம் சார் ஜோசப் விஜய் சார் அவரை வந்து யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே Okay. பிடிக்கும். அவரோட அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அவரோட அந்த துருதுருப்பா நடிக்கிறது, அந்த ஒரு ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஏன்னா நிறைய டப்பிங் ஸ்டுடியோஸ்ல நான் வந்து அவரோட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து அழகிய தமிழ் மகன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நமிதாக்கு வந்து அது அழகிய தமிழ் மகன்ல நமிதாக்கு பேசியிருப்பேன். அது அந்த ஒரு இது. ஸோ அது ஸோ dialogue நீங்க பேசி காமிச்சிடுறீங்களா? அது இதா ரொம்ப சொல்றீங்க. அது என்னன்னா ஒரிஜினல் வாய்ஸ் பார்த்தா பயங்கர பேசியா அப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து. ம். என்ன பண்ற இந்த வந்து நீ வந்து இந்த டிஷ்யூ எடுக்கிற இப்படி துடைக்கிற இங்க போடுற நீ அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருக்கும். அவங்க ஒரிஜினல் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். Okay. பட் வந்து அதுல வந்து ஷார்ப்பா பேசணும்னு டைரக்டர் சொன்னாரு. ரொம்ப நல்ல ஷார்ப்பா இருக்கட்டும்ங்க. ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏய் என்ன இந்த ட்ரெயின் எது வரைக்கும் போகுதுன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது இல்லையா? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அம், நான் இப்போ உங்கள பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். சோ இந்த மாதிரி தான் வந்து பட் நான் டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் Okay. அப்படியே மைண்ட்ல வரத அடிச்சு விட்டுருப்பேன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு டோன் தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கடைசியில வந்து அதாவது அதுல வந்து ரொம்ப ஒரு பிளே பாயா ஆக்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா அவரு ஆமா. விஜய் சார். ஸோ அதுல நமிதாக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். கடைசியில வந்து நமிதாவோட தான் ஒரு 2-3 டூயட் சாங் ஒரு டூயட் சாங் இருக்கும். பிளஸ் கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க கூட தான் வந்து சேர்ற மாதிரி ஒரு ம். சீன் வந்து காட்டுவாங்க. இப்போ நீங்க வந்து நீங்க விஜய் கமல் சார் சார்னு அப்படியே ஆரம்பிச்சீங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு ஈஸியா ஒரு முடிகிற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்க. கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா ஸோ கமல் சார் வாய்ஸ் எடுத்தீங்க இல்லையா? ஆமா. ஸோ கமல் சார் வாய்ஸ் வச்சு விஜய் சாரை பத்தி நீங்க பேசுறீங்க புகழ்ந்து. ஓ ஓ ஓகே. ஏங்க வேற லெவல் ஆங்கரா இருக்கீங்க. என்னங்க நீங்க டக்கு அப்படி பேசிட்டு இருக்கும்போதே உள்ள இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே கொடுக்குறீங்க. அதுதான் சூப்பருங்க நீங்க. எனக்கு ஆனா எனக்கு தாங்க உங்களுக்கு சூப்பருங்க சூப்பருங்க. ஆனா எனக்கு தாங்க டாஸ்க் உண்மையிலுமே வந்து ஏங்க கொஞ்சம் அவரை மாதிரி வித்தியாசமா இருக்கு. பாடலாம் ஒரு ட்ரை பண்ற அதுக்கே வந்து என்ன பண்றாங்க நிறைய பேர் ஆ. என்னன்னா இந்த அனிமே. வயசான நம்ம கமல் சார் வாய்ஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் இது என்ன கமல் வாய்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அவரோட அந்த ஒரு 80s அந்த மாதிரி மைண்ட்ல தான் நம்ம வந்து பேசுறது பண்றது ஓகே. அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. பட் வந்து மக்களே கமல் சார் வாய்ஸ் மாதிரி நான் வந்து ட்ரை பண்றேன். அது ஒரு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் மட்டும் கொடுத்துட்டு போங்க. இது ட்ரை தான் சரிங்களா? தம்பி விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அம், எவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் களத்துல நீங்க முதல் முறையா பங்கெடுத்து ரொம்ப பிரமாதமா எல்லா விஷயங்களையும் கையாண்டிருக்கீங்க. மக்களை கையாண்டிருக்கீங்க. ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க எடுத்திருக்கிற ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம், ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒரு 4 முனை போட்டியில நீங்க முன்னாடி வந்து நின்னு எல்லாரையும் ஜெயிச்சு இன்னைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு சிஎம் அந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க. அது அது சாதாரண சேர் கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தோட முதல் அமைச்சராக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் என் என் தம்பியாகிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதனால் மட்டும் இந்த ஒரு விஷயம் முடிந்து விடாது. நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில்தான் நீங்கள் எந்த விதமான ஒரு அரசியல்வாதி என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அந்த வகையில் நீங்கள் மக்களுக்கு மிகவும் உயர்ந்த
சேவையை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் தம்பி விஜய் குறித்த அந்த ஒரு புரிதல் எனக்கு நன்றாக புரிகிறது. அந்த வகையில் நீங்கள் மக்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை உங்களுக்கு தேவையானதை மக்கள் புரிந்து கொண்டு உங்களை அந்த நாற்காலியில் அமர்த்தி விட்டார்கள். இப்பொழுது உங்களுடைய பணி மக்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை செவ்வனே செய்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று என் தம்பியை நான் வாழ்த்த வயதில்லை, வணங்கவும் முடியாது. ஏனென்றால் என் தம்பியாகி விட்டீர்கள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், என் தம்பி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றாக வர வேண்டும். இப்போ வந்துட்டு நீங்க வந்து இன்னொரு 2 சாய்ஸ். படையப்பா படத்துல இருக்கிற வாய்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல வல்லவன். இந்த சரி. 2 டயலாக்ல ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் எடுத்து இந்த ம். சிஎம் சார் விஜய் சாருக்கு வந்துட்டு நீங்க விஷ் பண்றீங்களோ ஏதோ ம். பண்றீங்க. ஸ்டார்ட் ஓகே. பண்ணலாமா? ஸோ இப்போ 2 இதுலன்னா ரம்யா கிருஷ்ணன், ரீமாசன் நான் சூஸ் பண்றேன். ம். ரீமாசன் வந்து விஜய் சாருக்கு விஷ் விஷ் பண்ணணும். பட் வந்து அவங்களோட ஸ்டைல்ல, அந்த ம். படத்தோட ஸ்டைல் பட நீங்க ஸ்டைல் சொல்றீங்க. வச்சு. ஓகேவா? சொல்றேன். என்ன செய்யணும்னு சொல்றேன் விஜய் சார். காலையில எந்திரிச்ச உடனே மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலான்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க சிஎம் ஆயிட்டீங்கல்ல. வீட்ல இருந்து கோட்டைக்கு வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பாத்தியா? அந்த கேப்ல கூட மக்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன நல்லது பண்ணலான்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க சிஎம் ஆயிட்டீங்கல்ல. சட்டசபையில எல்லா எம்எல்ஏங்களும் அவங்க இஷ்டத்துக்கும் அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க பேசுறீங்களோ இல்லையோ, மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம், அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க சிஎம் ஆயிட்டீங்கல்ல. ஈவினிங் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. எம்எல்ஏங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா சட்டசபையை விட்டு நீங்க போக கூடாது. அடுத்த திட்டம் மக்களுக்கு என்ன செய்யலாம், அடுத்து என்ன நல்ல திட்டம் கொண்டு வரலான்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க சிஎம் ஆயிட்டீங்கல்ல. ராத்திரி எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனா நீங்க தூங்க கூடாது. உங்க மண்டைக்குள்ள மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம், அடுத்து என்ன நல்ல திட்டத்தை கொண்டு வரலாம், இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பாலியல் வன்கொடுமை கூட நடக்க கூடாது. அதை எப்படி தடுக்கலான்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏழைங்களை எப்படியெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரலான்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க சிஎம் ஆயிட்டீங்கல்ல. அப்படி ஒரு வேளை நீங்க தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் சிஎம் சார் இல்ல, தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுல கூட ஒவ்வொரு மக்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்களால நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கல்ல. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் தானே நீங்க. சிஎம் தானே சார். மக்களுக்காக நல்லது செய்ய தானே வந்திருக்கீங்க. செய்யுங்க சார், மக்களுக்கு நல்லது செய்யுங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். சூப்பரா இருந்துச்சு சீரியஸாவே. ஆன் த ஸ்பாட்னு சொல்லும்போது சடன் அவ்வளோ ஒரு இது ஓகே பண்ணுவாங்களா மாட்டாங்களா நான் யோசிச்சேன். பட் இருந்தாலும் ஓகே சொல்லி சூப்பரா வர பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப ஐயோ, தேங்க்ஸ் நானே மேம். பயங்கர உளருங்க. ஐயோ, கண்ணா பின்னான்னு உளருவேன் நான். அந்த மாதிரி நீங்க வர டக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்களா, அதுல அது வர இங்க நீலாம்பரியா இதுவும் போது எனக்கு ஓகே. எல்லாத்துக்கும் குட். நோ சொல்லாம சூப்பரா வந்துட்டு பயங்கரமா பேசுனீங்க. ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து அது ஒரு யூஷுவலான ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம நிறைய ஓகே. வித்தியாசமான ஒரு கேள்விகளை கேட்டீங்க. அதாவது இன்னைக்கு இன்று முதல் நீங்கள் டாஸ்க் என்ன சொல்றது, டாஸ்க் வந்து டாஸ்க் ராணி, குயின் ஆஃப் டாஸ்க் அப்படின்ற ஒரு பட்டத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னங்க ட்விஸ்ட்டுக்குள்ள ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி டாஸ்க்குள்ள டாஸ்க்கை கொடுத்து அது ஒரு எனக்கு கொஞ்சம் லிட்டரலா வேர்த்திருச்சு. டக்குன்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்து நீங்க இந்த ஒரு ஒரு யூஷுவலான இன்டர்வியூ மாதிரி எனக்கு இல்லை. இது கொஞ்சம் ரொம்பவே ஓகே. நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது. ஜாலியா இருந்தீங்களா மேம்? நல்லாவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எங்களுக்காக வந்துட்டு ஸ்நேகிதி நேயர்களுக்காக உங்களோட டைம் இவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். ப்ளஷர் இஸ் மைன். இன்னும் நீங்க வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பெரிய பெரிய ஸ்டெப்ஸ்க்கு போகணும், நிறைய படங்கள் வரணும், உங்களுக்கு வாய்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும். அதுக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்ணமா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.